எமது நாட்டின் அரச சேவை தொடர்பில் சமூக மட்டத்தில் புதிய கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. தற்போது ஏற்பட்டுள்ள இந்த கருத்துக்கள் எவ்வித முன்னேற்றத்தையும் வெளிப்படுத்தவில்லை. முதலாவது, தற்போதைய அரசாங்கம் முகம் கொடுத்துள்ள பிரதான சவால் நாட்டின் பொருளாதாரத்தை மீள வீழ்ச்சியடையாத வகையில் எவ்வாறு கட்டியெழுப்புவது என்பதாகும். எவரும் குறிப்பிடாத மற்றுமொன்று சமமாக முக்கிய சவாலாக அமைவது அரசாங்கம் முகம் கொடுத்துள்ள மற்றுமொன்றாகும். அதுதான் தமது கொள்கைகளை பிரயோக ரீதியில் உரிய காலத்தில் நடைமுறைப்படுத்துவது. குறித்த செயற்பாடுகளுக்கு தற்போதுள்ள அரச பொறிமுறை மற்றும் நிர்வாகத்தை உரிய வகையில் மாற்றியமைத்தால்தான் குறிப்பிடும் பொருளாதார காரணிக்கு அப்பால் செல்லாத சவாலை வெற்றி கொள்ள முடியும். நாம் நினைப்பது தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கையுடன் நிலவும் அரச நிர்வாக கட்டமைப்பு மற்றும் அதன் செயற்பாடுகள் பொருந்துவதில்லை என. அதனால் தற்போதைய அரசாங்கம் முகம் கொடுத்துள்ள பிரதான சவால் அரச பொறிமுறையை மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளில் நிறைவேற்றும் வகையில், கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் வகையில் எவ்வாறு மாற்றுவது என்பதேயாகும். குறித்த விடயம் சிக்கலுக்குரியது. தெளிவாக கூற வேண்டுமாயின், தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் தற்போதைய அரச நிர்வாக கட்டமைப்பின் பயன்பாடு ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதாகும். ஈர்ப்பு, பலனின்மை, மந்தகதி தீர்மானங்களை பெறும் போதும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் போதும் ஒரு சில அதிகாரிகளிடையே காணப்படும் அலட்சியம் உள்ளிட்ட அரச அதிகாரிகளிடம் காணப்படும் நிலைமையே இன்றைய அரச சேவை இவ்வாறு இருப்பதற்கான பிரதான விடயமாக உள்ளது. தற்போது நிலவும் அரச நிர்வாக சேவை தொடர்பில் எமது நாட்டிலுள்ள பெரும்பான்மையான மக்கள் பாராட்டுவதில்லை. அதாவது, மக்களின் எதிர்பார்ப்பும் அரச சேவையும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டுள்ளது. அதுதான் தற்போதைய அரசாங்கத்திற்கும் நிலவும் அரச சேவைக்கு இடையிலான பொருத்தமின்மையாகும். தற்போதைய இந்த நிர்வாக முறையை ஏற்படுத்தி 76 வருடங்கள் நாட்டை நிர்வகித்தவர்களுக்கு ஏற்ற வகையிலேயே இத்துறை காணப்பட்டது. அதனால் இந்த NPP அரசாங்கத்தின் தற்போதுள்ள நிர்வாக முறை பொருந்தாது. மக்கள் நிராகரித்த 76 வருடங்கள் நிலவிய அரசியல் முறைக்கு தேவையான வகையில்தான் இந்த பொறிமுறை தயாரிக்கப்பட்டிருந்தது. இந்த பொறிமுறைக்குள் பெரும்பாலான முக்கிய தீர்மானங்களை எடுக்கும் இடங்களில் அவர்களுக்கு பொருத்தமானவர்களே உள்ளனர். தற்போதைய அரசாங்கம் நிலவும் முறையில் மாற்றங்களை ஏற்படுத்தவே அதிகாரத்திற்கு வந்தது. எனினும் தற்போதுள்ள அரச பொறிமுறையின் ஊடாகவே அதனை மேற்கொள்ள வேண்டிய நிலை காணப்படுகிறது. மாற்றங்களை ஏற்படுத்த வந்த அரசாங்கத்தின் தமது கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த முறையை பயன்படுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது. இது பாரதூரமான நிலைமையாகும். அதனால் ஒவ்வொரு முறையும் தமது கொள்கைகளுக்கு ஏற்ற வகையிலான அரச பொறிமுறைக்கு மிகவும் துரிதமாக மாற்ற வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. அவ்வாறு இல்லாவிட்டால் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். NPP அரசாங்கத்திற்கு நாட்டு மக்கள் அதிகாரத்தை வழங்கியுள்ளமை 5 வருடங்களுக்கு அவர்களின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக, அது மாத்திரமன்றி தேவையான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான 3/2 பெரும்பான்மையும் மக்கள் வழங்கியுள்ளனர். அப்படியென்றால் நிலவும் பொருத்தமற்ற அரச நிர்வாக முறையை முழுமையாக மாற்றி மக்கள் கூறும் தேவையான பொறிமுறையை உருவாக்குவதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அதுவே எமது நாட்டு மக்களின் முழுமையான எதிர்பார்ப்பாகும். அவ்வாறு மேற்கொள்ளாவிட்டால் அதற்கான பிரதிபலனை அரசாங்கமும் மக்களுமே அனுபவிக்க வேண்டி வரும்.